அனைவருக்கும் அன்பு வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். சனி பெயர்ச்சி டிசம்பர் 27ஆம் தேதி அதிகாலை சனி பெயர்ச்சியாகிவிட்டார். இது நாள் வரை 4ஆம் இடத்திலிருந்த சனி பகவான் கன்னிராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது மனதை ஆளும் சனி பகவான், மனசு சம்பந்தப்பட்ட இடம். 4ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி தடைகளை ஏற்படுத்தினார். எடுத்த காரியத்தில் முட்டுக்கட்டை, தடங்கள் இவைகளையெல்லாம் மீறித்தான் நீங்கள் எதிர்நீச்சல் அடித்து முன்னேறி வந்திருந்தீர்கள். இப்பொழுது 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 5ஆம் இடத்திலே உங்களுக்கு நீச்சப்பட்ட குருவோடு இருப்பதால் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது. மகர ராசியிலே உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மனது 24 மணி நேரமும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேயே செயல்படும். ஆனால் நீங்கள் மனதிலே ஆசைப்படுகிற அளவுக்கு மனது ஒத்துழைப்பு கொடுக்கிறதா என்பதை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மனதில் அப்பப்போ சஞ்சலம் ஏற்படும், மன சோர்வு உண்டாகும். எடுத்த காரியத்தை உடனுக்குடனே முடித்து விடாமல் அதை அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த நிகழ்வை, அந்த காரியத்தை தள்ளி போட வைக்கும். இதையெல்லாம் நுட்பமாக புரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை தீர்க்கமாக முடிவெடுத்து தீர்மானமாக செயல்பட்டு வெற்றி மேல் வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடமைகளை சுறுசுறுப்போடு திட்டமிட்டபடி உரிய காலத்தில் செய்து முடிக்க பழகிக்கொள்ள வேண்டும். மனசு சில நேரங்களை ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கலாம். அதற்கு அடிப்படை காரணம் என்ன என்பதை புரிந்து கொண்டு மன சோம்பலை உடனுக்குடனே நீக்கி நீரு பூத்த நெருப்பாக நீங்கள் காரியத்தில் கண் வைத்து ஒருமுக சிந்தனையோடு செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை சந்திக்கலாம். மனசே ஒரு மந்திரம் என்கின்ற வாக்கிற்கு இணங்க இந்த காலகட்டத்தில் மனதை ஒரு மந்திரமாக வைத்து நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. 5இல் குரு நீச்சமடைந்திருக்கிறார், புத்திகாரகன். அவருடைய துணையோடு நீங்கள் வெற்றிகளை சந்திப்பீர்கள். பண வருமானம் அதிகரிக்கும், லாபம் ஈட்டுவீர்கள். அதே நேரத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புத்திரக்காரகன், புத்திரஸ்தானத்தில் இருக்கு. அப்போ புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிற போது ஒரு புத்திரக்காரர்கள், அவர்களுடைய வாரிசுகள், குழந்தைகள், இவர்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம். தன் பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் சிரத்தையுடன் செயல்பட்டு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் அதிக பங்களிப்பை கொடுக்க வேண்டிய காலகட்டம். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்படி மகப்பேறு காலங்களில் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து ஆலோசனைகளையும் கேட்டு அதன்படி நடந்து கொண்டு புத்திர பாக்கியத்தில் முழுமை பெற்று வெற்றியடைய வேண்டும். அதில் கவனமுடன் இருக்க வேண்டும். சிலருக்கு சிசரியன் ஆப்ரேஷன் போன்ற
நிகழ்வுகள் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் சனி பகவானினுடைய பார்வை என்று பார்க்கிற போது 3, 7, 10ஆம் பார்வையாக பார்க்கும். சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறது. பிறகு 7ஆம் பார்வையாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறது. சனி 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது. இப்படி சனி பகவான் 7ஆம் பார்வையாக மீன ராசி குருவினுடைய வீட்டை பார்த்தால் கன்னி ராசிக்கு 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம். அப்போது மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, அந்த இடத்த சனி பார்க்குற போது வாழ்க்கை துணைவியாரோடு சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு புரிதலோடு ஒவ்வொரு முடிவையும் சாதுரியமாக எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மனைவியும் கணவன் சொற்படி கேட்டு குடும்பத்துக்கு தேவையான முன்னேற்றத்துக்கு தேவையான ஆலோசனைகள் எதுவோ அதை பற்றியே மட்டும் பேசி எளிதாக தீர்க்கமாக முடிவெடுத்து அந்த காரியத்தில் வெற்றி நிலை பெற வேண்டும். சிலருக்கு கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப், அவர்களோடு சேர்ந்து நிறைய வெற்றிகளை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல், பிரச்சனைகளை கண்டு ஒதுங்காமல் அந்த தொழிலில் கூட்டு தொழிலில் இணைந்து செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய காலகட்டம். சனி 7ஆம் பார்வையாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. பால் வியாபாரம் பண்ணுறவங்க, அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க, நீர்நிலையிலே இருப்பவர்கள், உணவு விடுதியில் இருப்பவங்க, இவர்களுடைய தொழில்ஸ்தானம் நல்ல லாபத்தை கொடுக்கும். முதன்மை நிலைக்கு வந்து பேரும் புகழும் எடுப்பார்கள். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். சனி வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது வாக்கு வன்மை சுத்தமாக இருந்தால் நல்லது. குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இதையெல்லாம் ஈடுபட்டு பேச்சுக்களை அதிகப்படுத்தி பிரச்சனைகளை அதிகப்படுத்தாமல் இருப்பது நல்லது. இனிமையாக பேசி நல்வாழ்வு பெற்று வளமாக வாழ்வது எளிய வெற்றிக்கு நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்று சிலர் வருத்தப்படலாம். அந்த காலகட்டத்தில் அளவோடு தேவையானதற்கு மட்டும் வாக்குகள் கொடுத்து அதிலே வெற்றிகரமான ஒரு வாழ்வை, வளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு பண வருமானத்தை கொடுப்பார், பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுப்பார், செல்வாக்கு பெருகும், நல்ல யோசனைகள் பிறக்கும், புதிய புதிய திட்டங்கள் மனதிலே தோன்றும். அந்த திட்டங்களெல்லாம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அறிவுபூர்வமாக ஞானத்தோடு பொருளாதார முன்னேற்றத்தை தங்குதடையில்லாமல் பெற்று மன சஞ்சலமில்லாமல் தெளிவான தீர்க்கமான சிந்தனையோடு நீங்கள் வெற்றி பெறுங்கள். சனி பகவான் மகர ராசியில் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களுக்கு நல்வழி காட்டுவார். மனதை ஆளும் சனி பகவான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார் என சொல்லி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் குபேந்திர மோகன். அடுத்த நிகழ்வில் துலாம் ராசியை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.